மிராக்கிள் ரெக்கவரி. மிராக்கிள் ரெக்கவரினா அதிசயமான மீட்பு, அதிசயமான மீண்டு வருதல், திரும்ப வருதல், அதிசயமாக மீண்டு வருதல் அப்படின்னு அர்த்தம். In the beautiful meditation in Isaiah 38, King Hezekiah tells us how he felt during his experience of illness and recovery. எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா அவனுடைய சுகவீனம், அந்த சுகவீனத்தில் போய் சிக்கிக்கிட்டான். சாக போகிறான் ஆள், அதான் சோழி முடிஞ்சு. அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ சாக போகிற, அவ்வளோதான், பழைக்க மாட்டேன் இனிமே அப்படின்னு. தீர்க்கதரிசி சொன்னால் நடக்கணுமா இல்லையா? அப்போ தீர்க்கதரிசி போய் சொல்லிட்டார், நீ சாக போகிறியா, எல்லாம் வீட்டு காரியத்தையெல்லாம் ஒழுங்கு பண்ணிக்க, அவ்வளோதான் அப்படின்னு. எசேக்கியா என்ன பண்ணுறான், சரி நீ வேலையை பார்த்துட்டு போ, சாப்பிட்டு போயா அப்படின்னு சொல்லலை. அவன் போய் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அழுகுறான், ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவ்வளோ சீக்கிரமாக என்னை எடுத்துக்கணுமா, எனக்கு ஒரு 10 வருஷம் கூட கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் 15 வருஷம் அவனுக்கு கூட கொடுக்குறார். சரி போ, பழிச்சு போ. ஏன் அவன் முன்னாடியே சாகணும்? முன்னாடியே செத்து தொலைஞ்சிருந்தான்னா இஸ்ரவேல் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் பொழைச்சி அங்கேருந்து அந்த பாபிலோன் நாட்டில் இருக்கிறவனுக்கு வீட்டெல்லாம் திறந்து காட்டுறான், வேறு எவ்வளோ சொத்து இருக்குது எல்லாம் இருக்குன்னு. அவன் போய் எல்லாம் ஆளுகளை கூட்டு வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இந்த மாதிரி கேனத்தனமாக நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே உன்னை எடுத்துக்க பார்த்தாரு. இவன் உட்காந்து ஒப்பாரி வச்சு கூடுதலாக வாங்கி நாட்டையே கொண்டு அடகு வச்சுட்டான். அதுக்கு என்ன சொல்கிறான் பதிலுக்கு, நாட்டை கொள்ளையடிச்சிட்டு போவான். ஏன்னா உன்னுடைய பிள்ளைகளுடைய காலத்தில் உன்னோட பிள்ளைகளில் பல பேர் அங்கே போய் அடிமையாக இருப்பாங்கன்னா, நல்ல வேளை நான் தப்பிச்சேன், என் பிள்ளைங்க போய் அடிமையாக இருந்தால் இருந்துட்டு போட்டுங்கிறான். அந்தளவுக்கு ஒரு சுயநலதியாக இருக்கான். பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அப்போ God gave him a new appreciation of life. He also had a new appreciation of prayer. Were it not for prayer, Hezekiah could not have made it. அப்போ எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு புதிய ஒரு வாழ்க்கை கிடைத்தது, புதிய ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைத்தது. He also had a new appreciation of prayer. அவனுக்கு கூடுதலாக ஜெபமும் கிடைத்தது, வித்தியாசமான ஜெபம். ஆண்டவரிடத்திலே ஜெபித்து பெற்றுக்கொண்டான், வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். அப்போ ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஜெபம்னா என்ன? ஜெபமாலையை வச்சுக்கிட்டு இயேசுவே சோஸ்திரம், இயேசுவே சோஸ்திரம், இயேசுவே சோஸ்திரம் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கணும். 1008 முறை சொன்னால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இதான் ஜெபம் அப்படிங்கிறாங்க. ஜெபங்கிறத நிறைய பேர் மாற்றி பேசிக்கிட்டு இருக்கான். ஜெபமாலை உடனே வச்சுக்கிட்டு பிதா சுதன் பரிசுத்தாவி, பிதா சுதன் பரிசுத்தாவி, பிதா சுதன் பரிசுத்தாவின்னு போட்டுக்கிட்டு இருக்கான். இது உங்களுக்கு தெரியலன்னா ஜெப புஸ்தகம்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி வச்சுட்டு 1000 ஜெபங்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கான். அதை ஒன்றா 1000 முறை சொன்னேன்னா உன் வாழ்க்கை விருத்தி அடைஞ்சிடும் அப்படின்னு. இந்த புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, ஆனால் ஆண்டவருடைய உண்மையை படிக்கிறதுக்கு எவனுக்குமே நேரமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எப்பா இதெல்லாம் செய்யாதீங்க. ஜெபம்னா என்னென்னா இறைவனிடத்தில் கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். இறைவனிடத்தில் கேட்க தான் சொன்னார், அதை போய் ஜெபம்னு புதுசாக கிளப்பி விட்டான். இவன் போய் கர்த்தருடைய ஆலயத்தில் அழுகிறான். நம்முடைய ஜெபம், நம்ம போய் இறைவனிடத்திலே வேண்டி உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கிறதா? எப்பேற்பட்ட அதிசயமான காரியங்களை செய்கிறார். இறைவன் மகா பெரியவர், அவர் உன்னதத்திலே இருக்கிறார், கர்த்தரே ராஜனும் மகா தேவனுமாக இருக்கிறார். இப்படியெல்லாம் தாவீது ராஜா சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, ஜெபிக்கிறதுக்கோ ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கோ நமக்கு நேரம் கிடையாது. அப்படியே தெரிய வேண்டியது நம்ம பாட்டுக்கு. ஆனால் ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் ஃபோன் பார்க்க சொல்லு, எல்லா பேரும் பார்ப்பான். ஜெபம் பண்ணால் மட்டும் வலிக்கும் அப்படியே, அதுக்கு 4 மந்திரத்தை சொல்லிவிட்டு ஓடிடுறான். இப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையில் அன்னைக்கு இப்படி தான் இருந்தது, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. உலக பிரகாரமான வாழ்க்கையில் எவ்வளோ நேரத்தை வேணால் நம்ம செலவழிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 10 நிமிஷம் தியானித்து ஒரு ஆண்டவருடைய வசனத்தை படிப்போன்னா அதுக்கு ரொம்ப கசக்கும். அடி வாங்கும்போது தான் தெரியும். இவன் எப்போ போய் ஜெபம் பண்ணுறான், நீ சாக போகிறடான்னு சொன்னவொடனே தான் போய் ஜெபம் பண்ணுறான். நல்லா இருக்கும்போது எவனும் ஜெபம் பண்ண மாட்டான், அவன் பாட்டு போய்கிட்டு இருப்பான். ஆண்டவரேன்னு ஒரு கையை காட்டிட்டு கோயிலுக்கு நேராக போய்கிட்டு இருப்பான். அது மாதிரி தான் நீங்களும்
உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கேன், அவ்வளோதான். என்னுடைய வேலை என்னென்னா சொல்ல வேண்டியது தான். அதோடு என் வேலை முடிஞ்சு போச்சு. கேட்குறதும் கேட்காம போகிறதும் உங்கள் விஷயம். நல்ல தகப்பனுக்கு தான் ஒரு கெட்ட குமாரன் பிறந்தான். கெட்ட தகப்பனுக்கு கெட்ட குமாரன் பிறக்கலை, நல்ல தகப்பனுக்கு தான் பிறந்தான். சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை. கடைசியில் பன்னிக்க வைக்கிற தவிட போய் திங்க பார்த்தான். வாயிலே மிதிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலுக்கு நீங்கள் போகக்கூடாது. அவமானப்படக்கூடாது, வேதனைப்பட்டுட்டு நிற்கக்கூடாதுன்றது தான் ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டு வர்றார். கேட்டீங்கன்னா நீங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டால் நல்ல நிலைமைக்கு போவீங்க. ஆண்டவர் தமிழிடத்திலே வருகிற எல்லாருக்கும் பலன் அளிக்கிறார். கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போயிடாதீங்க. ஆண்டவருடைய வசனம் அத்தனையும் பலிக்கும். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நீங்கள் போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஆண்டவரை? ஆண்டவர் மீது மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. இஷ்டத்துக்கு தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது இறைவனுக்கு கீழ்ப்படியாத விஷயம். கடுமையாக எச்சரிக்கிறேன், அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க. கர்த்தரிடத்தில் சீக்கிரம் வந்து சேருங்க. ஆண்டவருக்கு பயந்து சீக்கிரமாக வரணும்னு யோசனையே கிடையாதா? என்றோ ஒரு நாள் நமக்கு உடம்பு வலி இருக்குது, அன்றைக்கி நம்ம கொஞ்சம் தூங்குகிறோம், 1 மணி நேரம், பிரச்சனை இல்லை. ஆனால் இறைவனை தேட வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இஷ்டத்துக்கு இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ அடி விழுகும். அடி விழுந்த பிறகு ஒடியாடுறோம். இது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நாங்கள் வாங்கினா வாங்கிக்கிறோம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே திமிரு இருக்கா? திமிரு அடங்குவார், எல்லாமே நடக்கும். கழுதையை போட்டு உதைச்சானா கழுத்து திண்டாக போயிடும். எல்லாமே ஆண்டவருடைய வசனத்தில் இருக்குது. ஆண்டவருக்கு யாரெல்லாம் போய் கீழ்ப்படிந்து அழுகிறாங்களோ அந்த ஜெபத்துக்கு வெற்றி உண்டு. இது எல்லாமே இங்கே நடக்குது. அப்போ அவன் போய் ஜெபம் பண்ணுறான். காட் கேவ் ஹிம் அ நியூ அப்ரிசியேஷன் ஆஃப் லைஃப். ஆண்டவரிடத்தில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா புதிய வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். ஹி ஆல்சோ ஹேட் எ நியூ அப்ரிசியேஷன் ஆஃப் ப்ரேயர். ஜெபிப்பதற்கும் அவனுக்கு புதிய ஒரு வித்தியாசமான காரியத்தை கட்டளையிடுகிறார். வேர் இட் நாட் ஃபார் ப்ரேயர் எசேக்கியா குட் ஹேவ் நாட் மேட் இட். அவன் ஜெபிக்கவில்லை என்றால் நிச்சயமாக உயிரை பெற்றிருக்க முடியாது. அவன் நாசமாக போயிருப்பான். போய் அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரிடத்தில் வேண்டி கெஞ்சினான், அவனுக்கு பலன் கிடைத்தது. எப்படி பலன் கிடைத்தது? சும்மாலாம் கிடையாது. ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு. சும்மா பேரை கேட்டாலே அதிருதில்ல. இப்போல்லாம் எப்படி டைலாக் எழுதுகிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த காலத்தில் சூரிய கடிகாரம்னு இருக்கும். சூரிய கடிகாரம்னா என்ன? ஒரு நீட்டமாக உச்சியாக குச்சி மாதிரி இருக்கும். அந்த பக்கம் தரையில் டைம் வளைஞ்சி வச்சுருப்பாங்க. 10, 11, 6, 7 அப்படின்னு. நடு உச்சிக்கு இப்படி ஒரு கோடு வச்சுருப்பான். இந்த பக்கம் வரிசையாக போகும். சூரியன் வந்தவுடனே அதோட நிழலோட உச்சி எங்கே படுதோ அதான் டைம். மேகமாக இருக்கிற நாளில் கிளாக் ஓடாது. சூரியன் இருந்தால் தானே கிளாக் ஓடும். அப்போ என்னாச்சு? அந்த சூரிய கடிகாரத்தில் சூரியன் பூமி சுற்றிக்கிட்டே போகுது, டைம் கூடிக்கிட்டே தான் போகும். காலையில் 8 மணி, 9 மணி, 10 மணி இப்படி தான் போகும். ஆனால் என்னாச்சு? 10 நிமிஷம் ரிவர்ஸில் போகுது. ஆண்டவர் சொன்னால் நடக்குமியா? அதுக்கு என்ன அத்தாட்சி? 10 நிமிஷம் பின்னாடி போகும், போய் பாரு. அப்போ என்ன? பூமி ரிவர்ஸில் போகுதுன்னு அர்த்தம். அது நடந்தது எசேக்கியாவோட நாட்களிலே. உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்துவதற்காக இந்த உலகத்தையே மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜாஷுவா காலத்தில் என்ன நடந்தது? யோசுவா காலத்தில் சூரியன் என்னாச்சு? அப்படியே நிற்கிது. அதுக்கு முன்னாடி அப்படி நிற்கல, அதுக்கு பின்னாடி அப்படி நிற்கலை. ஜாஷுவாவின் காலத்தில் ஒரு மனுஷன் பேச்சை கேட்டு சூரியன் நின்றதா சரித்திரமே இல்லை. இவ்வளவும் நடந்தது. இதை கேட்டு தான் இன்றைக்கி சொல்கிறான், என்னால் சூரியனை கிளப்ப முடியும், லேட்டாக நிப்பாட்ட முடியும்னு சொல்லிட்டு நித்யானந்தா ஒரு பக்கம் அடித்து விட்டுருக்கான். அப்புறம் என்ன சொல்கிறான்? நாங்கள் தர்பை புல்லை வச்சு மந்திரம் போட்டோம்னா சூரியனே ரிவர்ஸில் போய்டுன்னு இந்த பக்கம் காது குத்திக்கிட்டு இருக்கான். நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த சூரியன் நிப்பாட்டுற விஷயம் எங்கே பார்த்தாலும் இருக்கும். எல்லா வேதங்கள்லேயும் இருக்குது. சூரியனை நிப்பாட்டி விட்டேன், சூரியனை அந்த பக்கம் போக சொல்லிட்டேன், வடக்க போக சொல்லிட்டேன்ட்டான் ஒருத்தன். சூரியனை கூப்பிட்டு அந்த பக்கம் போனேன், போயிட்டு அப்படின்னு.
இந்த சூரியன் நின்ன விஷயம், ரிவர்ஸில் போன விஷயம் எல்லாரையும் பாதிச்சிருச்சு. அதனால் எல்லா வேதங்கள்லையும் எழுதி வச்சுட்டாங்க. அட் நைட் த கிங் ஃபெல்ட் லைக் எ ஃப்ரைல் அனிமல் பீயிங் அட்டாக்ட் பை ஃபியர்ஸ் லைன் அண்ட் இன் த டே டைம் ஹி ஃபெல்ட் லைக் ஹெல்ப்லெஸ் பேர்ட். அவனுக்கு தூக்கம் வருது, தூக்கத்தில் கனவு வருது. நைட்டானால் ஒரு அவலமான நிலையில் உள்ள ஒரு விலங்கை போல அந்த விலங்கை ஒரு கொடுமையான சிங்கம் அடித்து கொள்வது போல் இவனை ஒரு சிங்கம் அடித்து கொள்ளுது. ஒரே பேய் கனவாக இருக்குது, திகில் கனவுகள். பகலிலே ஹீ ஃபெல்ட் லைக் எ ஹெல்ப்லெஸ் பேர்ட். எதுவுமே செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியாத பறவையை போல் சொங்கி மாதிரி உட்காந்துட்ருக்கான். டியூரிங் திஸ் டைம் ஆஃப் சஃபரிங் எசேக்கியா எக்ஸாமின்ட் ஹிஸ் ஓன் ஹார்ட் அண்ட் கன்ஃபஸ்ட் ஹிஸ் சின்ஸ் அண்ட் காட் ஃபர்கிவ் ஹிம். உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய குற்றங்களை, உங்களுடைய தவறுகளை இறைவனிடத்திலே போய் நீங்கள் அறிக்கையிடும்போது, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், இந்த தவறை செய்துவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நம்மை சீர்திருத்தும் போது நாம் இறைவனோடு ஒன்றிணைகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனிடத்திலே நாம் ஒன்றை பெற வேண்டும் என்றால் முதலில் நம்மை நாம் தாழ்த்தி நம்முடைய குறைகளை வெளியே சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். This king entered with a new appreciation of opportunities for service. இந்த ராஜா புதிய வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டான். There was a new humility in his walk, a deeper love for the Lord in his heart, and a new song of praise in his lips. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவனுடைய நடைகளே மாறிவிட்டது. இப்பொழுது மிகுந்த தாழ்மையோடு இறைவனிடத்திலே இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொண்டான். இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வதற்கு நம்ம மனசில் சந்தேகங்கள் வந்து கொண்டே இருக்கும். இறைவன் உண்மையிலே இருக்காரா? இறைவன் இறைவன் சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்களே, இறைவனை போய் பார்த்தீங்களா ஐயா நீங்கள் அப்படின்னு கேட்பான். நிறைய பேர் அப்படி தான் கேட்குறான். இறைவனை பார்த்தீங்களா? பெருசாக இறைவன் இறைவன் பேசுகிறாரு, உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சு கிழிச்சு விட்டார் அப்படின்னு கேட்பான். தின்னு பார்த்தா தான் தெரியும் பிரியாணி நல்லா இருக்குன்னு. அந்த கடையில் போய் பிரியாணி நல்லா இருக்காதுடான்னு சொன்னால் தின்னு பார்த்தா தான் தெரியும். ஏன் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறேன்? அது சரி இருக்காதுயா. சரி இருக்காதுன்னா எப்படி சரி இருக்காது? சரி இருக்காதுன்னா சரி இருக்காதுயா, அவ்வளோதான் ஐயா. சரி இருக்காதுன்னா என்னான்னு சொல்லு தெளிவா, எப்படி சொல்ல முடியும்? அப்படி தான் இறைவனை உணர்வது என்பது, உங்கள் மனதிலே இறைவனை உணர்கிறீர்கள். அவர் வெற்றியை கொடுத்த பின்பு இவனுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஐயோ, நான் கேனப்பைய மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கேன், நான் ஆண்டவருக்கு முன்பாக மிகுந்த தாழ்மையாக இருக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் படைத்தவர், சகல சக்திகளும் உள்ள மகா சக்தி. அவருக்கு பயந்து நடக்கிறதுக்கு நமக்கு வலிக்குது. மனிதர்களுடைய இருதயம் அப்படி இருக்குது. ஆமாப்போ, நேர்மையாக நடக்கணும்னு சொல்லுவீங்க, உலகத்தில் இருக்க சந்தோஷத்தெல்லாம் அணிவிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. எதுக்கு கடவுள்? போயா, கடவுளாவது வெங்காயமாவது எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு அரை ஒரு பாவாடையை போட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டிட்டு அப்படியே வீடியோ போட்டு செத்துப்பிடுவோம் போ அப்படின்னு இந்த உலக வாழ்க்கை. எல்லா பேரும் 99.9% இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ் என்ன செய்கிறாங்க? அசுத்தமான அருவருப்புகளுக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு இறைவன் கொடுத்த கிருபையின் காலத்தை எங்களை இறைவனாவது ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் செல்வ செழிப்பிலே இருக்கிறோம். ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் சொல்கிறான்ல, என்னையா வயசு 60 ஆகுது, இந்த நேரத்தில் போய் 1.5 கோடி ரூபா கடை வாங்கியிருக்க? ஆமாம் போ, இருக்க வரைக்கும் செத்தா சாவோம், இன்சூரன்ஸ் போட்டு தானே லோன் கொடுக்குறான், நாளைக்கு செத்து போயிட்டோம்னா லோனு இன்சூரன்ஸ் இருந்தால் எடுத்துவா, நமக்கு என்ன பிரச்சனை, இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம் அப்படிங்க. அதான் சதுசேயருடைய மனநிலை. புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு செத்து போவோம், என்ன பண்ணுறது, போயா இன்றைக்கி சந்தோஷத்தை அனுபவி அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறாங்க. இது குறுகிய கால உங்களுடைய திட்டம். இதே இறைவனுக்கு பயந்தவர்கள் எப்படி இருக்காங்க? பெந்தேகோஸ்தே சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வரிசையாக பிச்சைக்காரனாக உட்காந்துருப்பான். ஒன்றுக்கும் உதவாத, எந்த ஆசீர்வாதமும் பெறாத மக்கள் உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா அவர்கள் சரியான சத்தியத்தை சொல்லவில்லை. இறைவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் கேட்டிங்கன்னா, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு ராஜாவோட பிள்ளை எப்படி இருப்பான்? அப்படி இருக்கணும் நீங்கள். அதை விட்டுவிட்டு ராஜா சொல்கிறத கேட்காம அரண்மனையிலேருந்து ஓடி போன பிச்சைக்காரன் எப்படி இருப்பான்? அப்படி தான் இருப்பான். இறைவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெறாமல்
பேருக்கு ஒப்புக்கு அழுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பேருக்கு அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு பேருக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு எதுக்கு இது? இறைவனிடத்திலிருந்து எதுவும் பெறவில்லை என்றால் நீங்கள் எதற்கு இறைவனை தொழுது கொள்ள வேண்டும்? உயிருள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுக்கு நிறைய பேர் நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரே, நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன், வறுமை வந்தாலும் நோய் வந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஒரு பாட்டில் கூட மாறான கருத்து இருக்குது. என்ன வந்தாலும் நம்பிடேன், இயேசு கைவிட மாட்டார். என்ன வந்தாலும் நம்புவேன், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கைவிட மாட்டார், நான் உயர்ந்த நிலைக்கு போவேன்னு இருக்குது. அதே பாட்டை இன்னொருத்த மனசில் நினச்சிட்டு போடுறான். நான் செத்தாலும் பரவாயில்ல, இயேசு கைவிட மாட்டார். நான் வறுமையில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சோத்துக்கு சிங்கி அடித்தாலும் பரவாயில்ல, நான் பிரச்சனையே இல்லை, நான் அப்படியே ஆண்டவரை பின்பற்றுவேன். அப்படின்னா நீ சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டே ஆண்டவரை பின்பற்றுவேன். ஆண்டவர் என்னை உயர்த்துவார். எசேக்கியா ராஜா கேட்டான், ஆண்டவரே எனக்கு மறுபடியும் நல் வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு கேட்டான். அவனுக்கு ஆண்டவர் வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் வளத்தையும் கொடுக்கிறார். He had a new determination to praise God all the days of his life, because now those days were very important to him. இப்பொழுது 15 ஆண்டுகளை தேவன் கூட கொடுத்திருக்கிறார். இந்த 15 ஆண்டுகளும் மிக மிக முக்கியமான ஆண்டுகள். எல்லாருக்கும் தேவனுடைய கிருபையை குறித்து சொல்ல வேண்டும். அப்போ என்ன நடக்கும்? ஆமாம், இன்றைக்கி நீங்கள் போய் ஆஸ்பத்திரியில் காமிச்சிங்க, நல்லா ஆகிட்டீங்க, இது கடவுள் தான் கொடுத்து கிழிச்சாருன்னு எப்படியா நம்புவேன்? சும்மா போயேன், எனக்கு தேவை, உனக்கு மூளை குழம்பி போச்சு, அதனால் என்னமோ சொல்லிட்டு கிடக்க, இது உனக்கு உன்னையெல்லாம் திருத்த முடியாதியா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இவர் ஒரு காய்ச்சலாக இருந்தாராம், இவர் இயேசு வந்து குணமாக்கிட்டாராம், இப்போ இயேசுக்காக வாழ்கிறாராம். போயேன், என்னதோ உனக்கு பைத்தியம், மூளை குழம்பி போச்சு, அதனால நீ சொல்லிகிட்டு இருக்க. எசேக்கியாட்ட போய் அப்படி சொல்ல முடியுமா? யோ, அத்தனை பேரும் பார்த்தா சூரிய கடிகாரமே பின்னாடி போய்கிட்டு இருக்கு, இறைவன் தான் இதை செய்தார், அதற்கு அடையாளமாக பூமியே ரிவர்ஸில் போச்சியாங்கிறான். என்ன பேசிக்கிட்டு இருக்க? மறுக்க முடியாத உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் செயல்படுகிறார் என்றால் யாருமே மறுக்க முடியாத உண்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் எப்படி செயல்றான், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நடை, அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே மாறிப்போச்சு. இறைவனுக்கு கீழ்ப்படுகிற கர்த்தர் தமக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாவற்றிலும் உன்னதமான நிலையில் இருக்கணும்னா ஆண்டவரை தேடுங்க. காலமே தேவனை தேடு, நித்திய காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு, தீராத நித்திய ஜீவனை நாடு. காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரை தேடினீங்கன்னா அவரை கண்டடைவீர்கள். அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள்னு போட்டு. நீங்கள் அதிகாலையில் தூங்குனீங்கன்னா என்ன ஆகும்? அவரை காண மாட்டீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில். ஆண்டவருடைய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் எல்லாவற்றிலும் வெற்றி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய மகா பெரிய சக்தியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். சம்திங் டு பாண்டர். What can you remember from this story the next time you are facing a seemingly hopeless and final situation? வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுங்க, இனிமேல் நம்பிக்கையே இல்லை, நாம் அழிந்து போவோம் என்னும் நிலைக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? யோசனை பண்ணி பாருங்கள். எசேக்கியா எப்படி பிழைத்தான்? அதற்கு அடையாளமாக தேவன் இப்பேற்பட்ட அதிசயத்தை செய்தார். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் தலையிட முடியுமா? அற்ப மனிதன் பூமியை போய் வாயேஜர் ஃபோட்டோ எடுத்திருக்கு. வாயேஜர்னு ஒன்று இருக்குல்ல, அது பூமியை போய் ஃபோட்டோ எடுத்திருக்கு. சூரிய மண்டலத்தெல்லாம் தாண்டி போயிட்டு யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ எல்லாத்தையும் தாண்டி அந்த பக்கமாக இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு. அங்கேருந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் திரும்பி பூமியை ஃபோட்டோ எடுத்திருக்கு. ஒரு குண்டூசி முனை அளவு தான் இருக்குது பூமி. ஆமாம், எங்கேயோ இருக்குது, புள்ளின்னு காட்டுறான், இதான் திஸ் இஸ் எர்த் அப்படின்னு. அங்கே பூமியை இப்போ இன்றைக்கி நம்ம பூமியில் போய் பார்த்தோம்னா நம்ம எப்படி இருப்போம்? ஒரு தூசி மாதிரி. அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நம் மீது எப்படி அக்கறை உள்ளவராக இருப்பார்? ஏதாவது நம்புகிற மாதிரி சொல்லுங்கய்யா. ஏங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது அப்படின்னு நம்புகிற மாதிரி சொல்லணும்ல. கடவுள் இருக்காராம், வானத்தை படைத்தாராம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து அவர் தலையிடுறாராம். அப்படியே அவர் மகா சக்தியாக இருந்து இந்த பிரபஞ்சங்களையெல்லாம் படைத்தவராக இருந்தால் இந்த குண்டூசி முனையிலோ இருக்கிற பூமிக்கு வந்து அதில் நீங்கள் தூசி மாதிரி இருக்கிறவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்.
அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார்? அவர் வந்து தனி மனிதனிடத்துல பேசுவாரா? ஏண்டா ஏதாவது ஒரு கோர்வையாக சொல்லுங்கள், நம்புகிற மாதிரி சொல்லுங்கய்யா. இப்படி போட்டு உருட்டுறீங்களே, உருட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா உருட்ட வேண்டியதான். எப்படி அவர் நிகழ்காலங்களில், கடந்த காலங்களில், எதிர்காலங்களில் செயல்பட்டிருக்கிறார், அதை யோசனை பண்ணி தியானம் பண்ணிங்கன்னா எல்லாமே புரியும். மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவருடைய கையில் இல்லை என்பது உங்களுக்கு தெரிய வரும். அதான் எல்லாம் முடித்து ஞானிகள் சொல்கிறாங்க, நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம், எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாமே இறைவனுடைய கருத்தில் இருக்கிறது. அந்த சக்திக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்திலே வேண்டுதல் செய்தால் நிச்சயமாக யூ வில் கெட் மிராக்கிள் ரெக்கவரி ஃப்ரம் யுவர் பேட் ஒர்ஸ்ட் சிச்சுவேஷன். இதுதான் இன்றைய தியானம். சரியா?